கர்த்தருடைய கை லோத்தின் வாழ்க்கையில விரோதமாய் மாற காரணம் 3 காரணங்கள். முதல் காரணம் தவறான தெரிந்தெடுப்பு. 2, அவன் 3 சொல்லி விடுகிறேன், திரும்பும் மனம் இல்லை. 3, தேவ சித்தத்தை புறக்கணித்தல். இந்த 3 காரணத்தின் நிமித்தமாய் நீட்டப்பட்டிருந்த கரம் அவனுக்கு முன்பாய் குறுக்கப்படுகிறது. தவறான தெரிந்தெடுப்பு. இப்பொழுது 2 மெய்ப்பருக்கும் இடையில இப்பொழுது இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் வந்து சொல்றாரு, லோத்தே நீ பாரு, உனக்கு எதை செலக்ட் பண்ணணுமோ நீ செலக்ட் பண்ணு, நீ பிரிந்து போகலாம். இப்படி சொன்னதுமே லோத்து அடுத்து ஒரு டிசிஷன் உடனே எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எது சூப்பரா இருக்கோ, எது அவன் கண்களுக்கு ரொம்ப இன்பமா தெரியுதோ, எது அவன் கண்களுக்கு ரொம்ப இனிமையா தெரியுதோ, எது அவன் கண்களுக்கு குளிரூட்டுறது போல தெரியுதோ அந்த இடங்களை தான் தெரிந்தெடுக்கிறான். முதலாவது இவனுக்குள் வந்த பெரிய தப்பு என்ன தெரியுமா? தவறான தெரிந்தெடுப்பு. இதுவரை லோத்து நடந்த பாதை என்பது தான் தெரிந்தெடுத்த பாதையில் அல்ல நடந்தது, கர்த்தர் தெரிந்து கொடுத்த பாதையில் நடந்தான். ஆமென். கர்த்தர் தெரிந்து கொடுத்த பாதையில் நடப்பதை தாண்டி நான் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் என்னைக்கு கால் வைக்க தொடங்குறேனோ அன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீட்டப்பட்ட கை சுருங்கிடும். கடந்த வாரத்தில் இதை தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆனால் இந்த வார்த்தை மறுபடியும் சபைக்கு இது பேசப்படுகிறது என்றால், சபையே கர்த்தர் நம்மை அன்பு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். இங்க ஏன் இப்படி ஒரு தவறான தெரிந்தெடுப்புனா ஒரு 3 விஷயங்கள். 1, அவனுடைய கோபம். அவனுக்கு இப்போ இருக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அவன் எந்த சிச்சுவேஷன்ல இந்த டிசிஷன் எடுக்கிறான் தெரியுமா? இன்னும் அந்த சண்டை தீரல, வாக்குவாதம் இன்னும் தீரல. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு டிசிஷனுமே சண்டையில எடுத்துறாதீங்க. ஆமேனா? இந்த கோபத்துல, இந்த சண்டையில நாம எடுக்கிற டிசிஷன் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெரிய தப்பு. எந்த பெரிய கோபம் வந்தாலும் பைபிள் தெளிவா சொல்லுது, யாக்கோபு 1:20, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இது சத்தியம். எந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு டிசிஷனும் நம்முடைய நிலை கோபத்தோடு இருக்கும்போது, சண்டையில இருக்கும்போது தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. ஆமென். ஆபிரகாம் இதுல தெளிவாயிட்டார். அதனாலதான் ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, எப்பா நீயே பாரு, நீ என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவெடு. உண்மையிலே லோத்து வெயிட் பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் பொறுங்க, இந்த கோவம்லாம் எனக்கு ஆறட்டும், இந்த கோபம் எனக்கு நீங்கட்டும், தயவு செஞ்சு அன்பா சொல்றேன். ஆமென். வாழ்க்கை நடைமுறை வைத்து சொல்றேன். ஒரு கோபம் வருதுன்னா, ஒரு சண்டை நடக்குதுன்னா அதுல எந்த டிசிஷன் ஆவேசப்பட்டு எடுத்துறாதீங்க. அப்படி எடுக்கிற டிசிஷன் மேக்சிமம் தேவ திட்டத்துக்கு விரோதமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோபம் வந்து சண்டை வரும்போது எடுக்கிற டிசிஷன்ல இருக்குல்ல, இனி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்லி 5 நிமிஷத்துல என்ன உங்களுக்கு டீ வேணுமான்னு வந்து கேட்பாங்க. அந்த கோபத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள், கோபத்தில் நாம் எடுக்கிற டிசிஷன், கோபத்தில் நாம் எடுக்கிற தீர்மானம், இது ரொம்ப கவனம். அவன் லோத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த கோபத்தில் நாம் செய்கிற காரியங்கள் என்பது அவனுடைய வாசனையை கெடுத்து போடும். யாக்கோபு சொல்லுகிறார் பிள்ளைகளை பார்த்து, என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்க. சிமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கல, நீ என் வாசனையை கெடுத்துட்டீங்க. இந்த வாசனை கெடுத்ததினால் ஆசீர்வாதம் வர வேண்டிய வாழ்க்கையில இப்பொழுது சாபம் வந்து விடுது. கோபத்தில் நாம் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப கவனம். எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் வராத நபர் யாராவது இருக்கிறீங்களா? என்ன சத்தமா இல்லைன்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சில இடத்துல சில சூழ்நிலையில் கோபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பிரச்சனையில நான் என்ன தீர்மானிக்கிறேன் ரொம்ப கவனம். அமைதியா இருங்க, முதலாவது சைலண்டா இருங்க. ஆமை. ஒரு சில இடத்துல சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு போகுது, சில காரியங்கள் ஆமை நம்ம நினைச்சதுக்கு தாண்டி போகுது, சிலது தலைக்கு மேல போகுதுன்னு வரும்போது உடனே இதுல என்ன செய்யணும்? ஆமை, உடனே தீர்மானத்தை எடுக்காதீர்கள். காரணம், சில காரியங்கள் ஆமை நாம எடுக்கிற தீர்மானங்கள் தேவ திட்டத்துக்கு மாறாய் போக பல வாய்ப்புகள் இருக்கிறது. கோபத்தில் லோத் எடுத்த தீர்மானம், அவசரப்பட்டு எடுத்த தீர்மானம், அவன் எதை பார்க்க தொடங்கிட்டானா, அவன் அவரை பார்க்கறதுக்கு பதிலாய் அவனுக்கு எது பிரியமோ அதை பார்க்க தொடங்கிட்டான். சிமியோனும் லேவியும் கோபத்தில் எடுத்த தீர்மானம் தகப்பனின் வாசனையை கெடுக்கிறது.
நாம் தெரிந்தெடுக்கிற காரியம் எந்த நிலையில் தெரிந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியம். மொர்தெகாய்க்கு மேலையும் யூதாவின் ஜனத்திற்கு மேல, அதாவது மொர்தெகாய் தான் ஆமானுக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்காமல் அப்படி நிமிர்ந்து நிற்கிறார். இதனால மொத்த யூத குலத்துக்குமே பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? ஆமானை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியா அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் இப்படி ஒரு டிசிஷன் இந்த ஆமான் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு மூர்க்கம் கொண்டாயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் சில இடத்துல இருக்கிற டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நான் இப்போ சரியான நிலையில் இருந்துதான் தீர்மானிக்கிறேன்ங்கிறத கவனிங்கள். என் மனசு அமைதியா இருந்துதான் நான் இந்த காரியத்தை தீர்மானிக்கிறேனா, எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய குடும்பத்துல பிரச்சனை அதிகமான ரீசனே அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள், அவசரப்பட்டு எடுத்த தீர்மானங்கள். பிள்ளைங்க வாழ்க்கையானாலும் சரி, ஒரு திருமண காரியம் இருக்கட்டும், பிள்ளைக்கு படிப்பு காரியம் இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் இருக்கட்டும், தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தருகிறார் என்றால் இந்த பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், இது இனி அல்ல அவர் எழுத போறது, ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து A to Z என் பரமபிதா எழுதி வைத்துதான் என்னை பிறப்பிக்க வைத்திருக்கிறார். அப்ப என் பிள்ளைக்கு இந்த காரியம் எப்ப நடக்கணும், எப்ப செய்யணும், இது நான் அறிந்ததை விட என்னை நடத்துகிறேன் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஜாஸ்தி. அவசரப்பட்டு இந்த ஆண்டுல செய்யலனா, இந்த வயசுக்குள்ள செய்யலனா, எஸ் உலகத்தின் பார்வைக்கு இந்த வயசுல செஞ்சாதான் உண்டு, ஆனா பரலோக பார்வைக்கு அவர் குறித்த நேரத்தில் நடந்தாதான் நல்லது. சில அவசர முடிவு, சில காரியங்கள் தாமதமாக தெரிஞ்சதும் மனசு படபடத்து சில தீர்மானங்கள், இது என்ன ஆகிரும் தெரியுமா? அவர் வழியில நடந்திருக்கிற நம்மை வழி திசை திருப்பிடும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். கடந்த நாள்ல இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வாரம் ஆண்டவர் தியானிக்க வச்சிட்டு இருந்தா. ஏன் லோத்து இப்படி ஒரு டிசிஷன், இப்படி ஒரு தீர்மானம்? ஹல்லேலூயா. அவன் கோபத்துல ஆபிரகாம் பாருங்க வெயிட் பண்றான். ஆபிரகாம் எடுத்த உடனே நான் இதை செலக்ட் பண்றேன். உண்மையிலே ஆபிரகாம் தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா அவனாலதான் லோத்து வந்தது. ஆபிரகாம்ல தான் லோத்து ஆசீர்வதிக்க. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? நான் செலக்ட் பண்ற போகதான் நீ அப்படி சொல்லியிருக்கணும். ஆபிரகாம் வெயிட் பண்ண, ஏன்னா ஆபிரகாமுக்கு இப்ப தெரியுது, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அது எப்படி முடியும்னு தெரியாது. வெயிட் பண்ற. அதனால லோத்துக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குற. லோத்தை என்ன செய்திருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, ஒரு இரவு மட்டும் டைம் கொடுங்க, நாளை காலையில இந்த கோபத்தெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருப்பான். நான் நிச்சயமா நம்புறேன் அவன் சோதோமுக்கு போயிருந்திருக்க மாட்டான், இந்த உறவிலே நிலைத்திருந்திருப்பான், இன்னும் லோத்தை குறித்து பேசப்பட்டு கொண்டிருந்திருக்கும். ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நான் எந்த நிலையில் இருந்து தீர்மானிக்கிறேன் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். சுற்றி இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் அமைதியா இருக்குதா? நான் சமாதானமா தான் இருந்து இந்த சூழ்நிலையை செலக்ட் பண்றேனா, இந்த காரியத்தை செலக்ட் பண்றேனா? ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள், என் கோபத்தில் நான் எடுக்கிற முடிவுகள், அது எனக்கே தீங்காய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் சேவர்கள் வந்து இயேசு மேல கை போட்டது ஆவேசத்தில் ஒருத்தர் கத்தி எடுத்தார். யாரு? அதுக்கு அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன? சத்தமா சொல்லுங்க. அதாவது நாமளே கொடுத்து வாங்குறோம் அடி. பட்டயத்தை எடுத்த நீ பட்டயத்தால அவசரத்துல எடுக்கிற சில முடிவுகள் இருக்குதுல்ல, இதுல ரொம்ப கவனமா இருங்க. இதனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தலைமுறைகள் இன்னைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை அவசரப்படாதீங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை குறித்து, என் பிள்ளையை குறித்து சகலமா அப்பா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.